தேங்க்யூ பாபி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி போனோம் சார். இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேறு சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நல்லன்னு சொன்னார், அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்து கைத்தட்டுறது எல்லாம் தெரிஞ்ச, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கேட்டுட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதில் சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல. அந்த செக்கு படம் முடிச்சவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. சார் லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ், இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுறாருப்பா, ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியுதுரா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துகிட்டு வந்துறாரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதீங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக அந்த செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதை ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு. அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு சார். நீங்கள் வேறு ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 நிமிஷம் எடுத்துங்களா? ஸோ சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வர்றாங்க. ஸோ
ஐயோ ப்ரோ, பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபஸ்ட் டைம் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக வில் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாது. நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுற பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 4 பை 5 பீட்சா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட்டு 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 years யோசித்தோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்சோஸ் கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா, சூதுகவும் இஸ் அ கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி வெரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷியூர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னது மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஓகே. நான் வந்து இல்லை என்ன சொல்லுறதுன்னா, பண்ணுறீங்க பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி. இல்லை, பார்ட்டி பண்ணுறதுக்கு சினிமா இருக்கு. பார்ட்டி நீ தான், நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட்டியில் நீ இருக்கிறத நாங்கள் எடுத்துருக்கோம். நான் சாயந்தரம் வரமாட்டேன்றா. பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட்டி நினைச்சதுமா? பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3. ஓகே. பார்ட் 3 சார். அந்த கதை ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ண கூப்பிட்டு, சார் இதுதான் சூதுகம்னு ஒரு படம், இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க, அது பார்ட் 2 இப்போ வருது, பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் போது, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் சார், அதான் நான் இப்போ உள்ளே வந்தது வந்து என்னை பற்றி சார் பேசலைன்றதுக்காக வரல சார். இல்லை, நான் சில விஷயங்கள் பேசலை. அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரதராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் என்ன ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். இல்லை, அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா அவர் வந்துருக்காரு, ரவி சார். அப்பா தேங்க்யூப்பா.
நானும் சில டேரக்டர்ஸ்லாம் மறந்துட்டேன், தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, இது சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனை கிடையாது, குதிரை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஏந்துப்பார், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இப்போ. ஸோ குட் லக் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்து இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்தினர் எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி, வந்த இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன்ட்டேன். நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய ஃபேனாக இருப்பார் போல தெரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 14 தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து ப்ளீஸ். நாட்டு மக்கள் திரைப்படத்தினுடைய இந்த வெளியீட்டு, இந்த ப்ரீ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். சார் ஒரு நிமிஷம் சார், வீடியோ ஃபர்ஸ்ட் தாஸ் பிளட் விஷுவல்ஸ் ஓகேவா? எதுமா சார் போஸ்ட் கொஞ்சம் கீழே ஓகே சார். சிவி சார் அங்கே பாருங்க, பின்னாடி விஷுவல். மேனேஜர் ராகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு என்பது நினைக்கிறோம். விஷுவல்ஸ் ஓகேவா? ஒரு நிமிஷம் சார், ஸ்டில்ஸ் இங்க ரமேஷ் ஸ்டாண்ட் ரெடி சார், லுக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ.